ஹலோ, எல்லாரும் இருக்கீங்களா? யார் வரணும்? வந்தவங்க என்ன வந்துட்டாங்க, வர வேண்டியவங்கலாம் வந்துட்டு இருக்காங்க, வராதவங்க வரல. ஆமாம், யாரும் வரலன்னா கூட கணேஷ் வந்து ஐ எம் வெயிட்டிங். ஓகே ஓகே, ஆல்வேஸ் வெயிட்டிங். எனக்கு தெரியும், என் பேர் தெரியும் எல்லாருக்கும். அகிலன் 5101 கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1995-99 batch, passed out, got job, working. எங்க ஆரம்பிக்கிறது தெரியல. காலேஜ் முடிஞ்சது, போனோம், வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சென்னை போனோம். அப்புறம் திருப்பி அங்கே எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய இடம் ஸ்பெசிஃபிக் பிளேசஸ்லாம் இருக்குது சென்னையில். அங்கே ஸ்டார்ட் பண்ணது ப்ரோக்ரேட்டில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பஸ் பிடிச்சி தாம்பரம் போயிட்டு, தாம்பரம் ப்ரோக்ரேட்டில் இறங்கி ரமேஷ் வீட்டுக்கு போனோம். அதான் ஃபஸ்ட் நாள் சென்னையில் ஒரு சூட்கேஸோட போய் இறங்கினேன். அப்புறம் ரமேஷ் வீட்டு கேட்டுக்கு போனால் நாய் தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டி வந்து வெல்கம் பண்ணிச்சு. அது வெல்கம் இல்லை, வெல்கம். நாயங்கனால வரவழைத்த வெல்கம். ஐயோ, முடியல. அப்புறம் ரமேஷ் வீட்டில் அப்படியே ஆரம்பிச்சது. அப்புறம் ரமேஷ் வீட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் ரூம்லாம் எடுத்து கொடுத்தாங்க. 400 rupees பெர் மந்த்துக்கு ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ரூம் எதாவது கிடச்சிது. அதில் தங்க ஆரம்பித்தோம். நான், ராமா, செந்தில், அப்புறம் அப்படியே சங்கர் வந்தால் சிவனேசன் வந்தால் அந்த மாதிரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அங்கேருந்து சிவாவோட ஹவுஸ் இதான் அங்கே போனோம். அப்புறம் அது தான் டிநகர் போனோம். டிநகரில் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமலகரனோட உதவியால் ஆதம்பார்க்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸில் போய் ஸ்டே பண்ணி அங்கேருந்து தான் ப்ராப்பர் ஜாப் as a lab coordinator at iGenesis Software. ஆக்சுவலாக அங்கே தான் ஜாவா படித்தோம். அப்படியே அங்கேயே இந்த திறமையை பார்த்து அவங்களே வேலை கொடுத்தாங்க. இல்லை, இப்போ நீ 99 முடிச்சு 2000 வந்திருக்கிற. 2000 வரை முடிக்கிறது ஈவினிங் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ 2000 நிறுத்திக்கிறேன். எல்லாரும் 2000 வரைக்கும் ஃபஸ்ட்டு சொல்லுங்க. அப்புறம் திரும்பி 2000 ஆரம்பிப்போம். ஓகேவா? நீ வந்து பேசி முடிச்சுட்டு என்ன சொல்லி பேசி இன்னொரு வரைக்காது. 2000 இருக்கா இப்போ. அப்புறம் அப்படியே ஜாவா முடிச்சுட்டு ஜாவா ஃபேக்கல்ட்டி ஆகிட்டேன். லேப் கோஆர்டினேட்டர் ப்ரொமோட்டட் ஆஸ் ஃபேக்கல்ட்டி ஃபார் ஜாவா. இப்படி ஜாவாவுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு போது ஒரு கம்பெனியில் நல்லா ஆன்சர் பண்ணேன். ஜாவாக்காக ரெக்ரூட் பண்ணாங்க. உள்ளே போனால் நீ சீல ஒர்க் பண்ணணும் அப்படிங்க. சரி, பரவாயில்ல எனக்கு. அப்புறம் ஒர்க்கம் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சோம். நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லணும்னா, நீங்கள்லாம் ஸ்மார்ட் கார்டு கேள்விப்பட்டீங்களா தெரியல. அதுதான் எங்கள் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராஜெக்ட் பார்த்தா, நீங்கள்லாம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது ஒரு டெர்மினல் ஸ்வைப் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டெர்மினலுக்கு ஃபோர்முலா டெவலப்மெண்ட்டு ஐசிஐசிஐக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு பண்ணோம். சென்னையில், மும்பையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்புறம் ஐசிஐசிஐ எங்கள் கம்பெனியில் அதை வாங்கிட்டாங்க ப்ராஜெக்ட். பட் அந்த டெர்மினல் ப்ராஜெக்ட் வந்து அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நாங்கள் தான் பண்ணோம். அது நல்ல ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். அப்புறம் அப்படியே போயிட்டு தான் ஜாப் இன்டர்வியூ ஆகின்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்து ஒரு கோயம்புத்தூர் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். வேற காட் ஜாப் இன் யூனிக்ஸ் லைனக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட். அதான் யூனிக்ஸ் லைனக்ஸ் பேஸ் ஜாப் கிடைச்சா அங்கே மூவ் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து திங்ஸ் சேஞ்ச் காட் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி 2000 அங்கே ஒரு 1 year இருந்தேன். 1.5 years. அதில் ஃபஸ்ட்டு 6 months அப்புறம் ஃபஸ்ட் 1 year அப்புறம் மேரேஜ் ஆச்சு. தென் ஆஃப்டர் மேரேஜ் டிஎஸ்பி காலேஜ் ஜாயின் பண்ணேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். எல்லாம் படிக்க தான் வந்தேன், படிக்க முடியல. ஏதோ பாஸ் ஆகணும் ஃபஸ்ட் கிளாஸில். அப்புறம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். இப்போ ப்ரெசெண்டாக ஒரு டெலிகாம் கம்பெனியில் ரிக்ஷன் கம்பெனி மேனேஜர் இருக்கேன். எனக்கு வந்து 2 பையன். ஒரு பையன் ஃபஸ்ட் பையன் வந்து 5 years and second son is 1.5 years. And my wife is Kamala, is working for TCS. So that's it about me. 95 to 99 ஒரு சோழபுரி கண்ணாடி, ஒரு ஒல்லியா
இதில் வந்து ஒரு 10 பேர் ரூம் வசதி, அப்புறம் அங்கே ஒம்பளத்து இங்கே ஒம்பளத்து, கடைசியாக 99 நீங்கள் எல்லாம் கிளம்பிட்டீங்க. அதுக்கப்புறமும் எனக்கு பேப்பர் இருந்துச்சு, ஒரு 8 பேப்பர். எப்படி முடிக்கிறது தெரியல. அதனால அப்பெல்லாம் முடிச்சிட்டேன், 2 வருஷத்துல முடிச்சிட்டேன். என்ன பண்ணுறது தெரியல. அதனால சரி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் 99 டிசம்பரில். இது வரைக்கும் அதே பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்கேன். வேற ஒன்றும் வேற எங்கேயும் போகல. அதே கம்பெனி, அதே பேர், அதே பிஸ்னஸ். சென்னையில் இருக்கேன் நான். ஃபேமிலியெல்லாம் சீரியலேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அப்பா அம்மா இடம் வாங்கி வீடு கட்டிட்டு ஒரு பொருளாதாரத்துக்கு பின்னாடி ஓடுனதுனால உங்களெல்லாம் யாரையும் திரும்பி பார்க்கவே முடியாது. கம்ப்யூட்டர் சேல்ஸ் சர்வீஸ் பிஸ்னஸ் முன்னாடி நல்லா பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஃபீல்டு வந்து ஆன்லைனுக்கு மாறினதுனால நானும் கொஞ்சம் ஆன்லைன் பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இயரில் முடிஞ்சிடும். அவங்களுக்கு தெரியல, யாரும் பேச ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராமச்சந்திரன். காலேஜ் படிக்கும்போது ரொம்ப தெரியாத இருந்தது. மோஸ்ட்லி நான், செந்தில், ரமேஷ், காலேஜ் சுப்பிரமணியம் எல்லாரும் ஒரு குரூப்பாக தெரியும். ரொம்ப இந்த மாதிரி பேசினாங்கல்ல, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு. பாடம் மட்டும் தான் செய்வாரு, பாட்டு அதெல்லாம் எப்பயோ விட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ரொம்ப நாளா சும்மா ஃபேஸ்புக்ல சேட்டிங் எல்லாம் பேசுவோம், இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பா மீட் பண்ணும்போது கூட பேசுவோம். இந்த மாதிரி எங்கேயாவது எல்லாரும் வரவழைச்சு மனுஷங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து பண்ணுறது வந்து 15 வருஷம் ஆயிருக்குனாங்க. ஆர்கனைஸ் கமிட்டியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட மனமார்ந்த நினைக்கிறேன். ஒரே தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு சின்சியரா படிச்ச மாதிரி எனக்கு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆனா ஒரு நல்ல ஒரு என்ன பொறுத்தவரை மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் இதை நான் சம்பாதிச்சிருக்கேன். என்ன பொறுத்தவரை எத்தனையோ ஒரு சூழ்நிலைகள்ல முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் வெங்கடாச்சலம். பொதுவா எப்படி கூப்பிடுவீங்க? லப்பான்னு கூப்பிடுவாங்க, சலான்னு கூப்பிடுவாங்க. 95 to 99 வரை 4 ஆண்டு காலம் இப்படி ஒரு மைக்கையோ அல்லது கிளாஸ் முன்னாடி போர்டு பக்கத்திலேயோ நெருங்காத ஒரே ஆள் நான். வாழ்க்கையின் விதி கடந்த 10 ஆண்டு காலமாக சாக்பீஸும் என்னையும் பிரிக்க முடியாத மாதிரி எந்நேரமும் ஸ்டேஜ் முன்னாடி நிற்கிறேன். இதான் வாழ்க்கையோடைய ஒரு விதி சொல்லலாம். எந்நேரமும் மைக் தான், மைக்கோடையே வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு. அதனால எனக்கு இந்த மைக்கை பார்க்கும்போது பெரிய விஷயமா தோணல. 99 முடிச்ச பிறகு 2000-2001 சென்னையில் இருக்க ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல போயிட்டு 2 இயர் படிச்சுட்டு இருந்தேன். 2001 தமிழ்நாடு அரசு ஒரு வேலை நிறுவன தடை சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அது தெரியல, ஒரு 5 இயர்ஸ்க்கு. அதனால அந்த கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் எதுவும் போக முடியாத காரணத்தினால நான் ஒரு ட்ரெயினராக மாறினேன். 2004 மதுரையில் இதுமாரி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் ஆரம்பித்தேன். இப்போ கடந்த 2004 to 2014 இந்த 10 ஆண்டு காலத்தில் இதுவரை மதுரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு 5000 மாணவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் இது போன்ற மாவட்டங்களில் உள்ள எந்த ஒரு அரசு அலுவலகமாக இருந்தாலும் என்னுடைய மாணவர்கள் இல்லாத கவர்மெண்ட் ஆஃபீஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு. அதுக்கப்புறம் கார்த்தி பற்றி எல்லாருக்கும் தெரியும். 99 ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம், ரன்னிங் ரேஸ் ஓடிக்கிட்டே இருக்கும்.
என்னோட ஆக்சுவலாக சண்டே நான் ஃபேஸ்புக் பார்ப்பேன். பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, கணேஷ் எப்படி இருக்காங்க, கமலக்கண்ணன், குணா, கலனி எல்லாரையும் அடிக்கடி நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. அதனோட அடிக்கடி கான்டெக்ட் பண்ணுவேன். ஆனால் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த காஃபி வந்து நாங்கள் 99 முடிச்ச பிறகு தெரியும் மெக்கானிக்கலுக்கு ஜாபே கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான், கோமுகுமார், கார்த்தி எல்லாரும் கஷ்டப்பட்டோம். அடையாளம் இருந்தோம், அம்பத்தூர்ல இருந்தோம், ஜாப் கிடைக்கல. ரொம்ப அமைதியான பையன். என் பையனாகவே நானும் ரொம்ப அமைதியா இருப்பேன். அது 95 to 99 மைக்கேல் எனக்கு பழக்கம் இல்லை. சென்னையில் ஏற்கனவே அகிலன் வச்சு கதையை சொன்னாப்புல அந்த கதையிலே எனக்கு பங்கு இருக்கு. அது மாதிரி நானும் ஐடிஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபேஸ் ஆட்டோமேஷன் போய் அப்படியே ஒவ்வொரு கம்பெனியாக மாறி மாறி 5th கம்பெனி டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரைட் நவ் சிட்னியில் இருக்கிறேன். காலேஜ் கதையை திரும்பி சொல்ற மாதிரி இல்லை. அவங்க ஒர்க் பண்ணிடுறாங்க, அவங்க சேஃபாக இருக்காங்க. எனக்கு இன்னும் ஒரு டாக்டர் ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் 4. சிவகணேஷ் 4 years old. ஓகே, அதான் சொன்னல என்ன அமைதியான பையன், ரொம்ப கையால் ஃபீல் பண்ணுவான். I used to be very private and I remain as a private person now. நடராஜன் பேசணும்னு வச்சுக்கலேன், அவரு லுங்கி கட்ட ஸ்டைல டிஃப்ரெண்டா இருக்கும். அவர் ரூம்மேட்டு ரொம்ப நல்ல டைப்பு, ரொம்ப நல்லவர். I have one kid in Taiwan. வாழ்க வளமுடன். இது ஒரு இனிமையான அனுபவம். கணேஷ் நகர் இந்த ஒரு நிகழ்வை ஏற்படுத்துகின்ற பொழுது என் மனசுல ஒரு விஷயம், இதுவரைக்கும் நம்ம ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம், எங்கெங்கேயோ ஸ்டார் ஹோட்டல்ஸ் எதெல்லாம் சென்னையில் ஒரு பஃபே 2500 ரேஞ்சிலலாம் சாப்பிட்ருப்போம். அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு மனநிறைவு இன்னும் நம்ம இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்கல. பட் we feel very blessed. இல்ல இந்த நிறைவாக அது இந்த நிறைவை சரி செய்ய முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். கோடி கொடுத்தாலும் கிடைக்க பெறாத இன்பம். இதுல நம்ம 160 பேர் இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கான ஒரு நாள் நீங்க குடிக்கணும், அது அந்த கை கூடணும். 160 பேர் அரங்கம் நிறைந்து குடும்பம் நிறைந்து இந்த அனுபவத்தை நாம் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இப்ப எல்லாரும் மனசுல சொல்லுங்க, கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் 9 வருஷம் 8 வருஷம் ஒரு கேடர்ல இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலையில கல்யாணம் நடந்திருக்கும்.
சில பேருக்கு அதிகபட்சம் ஒரு 6வது படிக்கிற மாதிரி குழந்தை, 7வது படிக்கிற மாதிரி, சில பேருக்கு கை குழந்தை கூட இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து குடும்ப சூழல்ல எப்படிலாம் இருக்கும், நம்மளுடைய பொறுப்புகள் புரியுது, எல்லாமே செய்யணும். இன்னைக்கு அந்த குடும்பத்தோட இந்த கல்வி, நம்ம இளமை பருவம், 4 ஆண்டு கால இளமை பருவம், நான் நல்லா தான் படித்தேன். அந்த பிசிக்ஸ் ஒரு கொஸ்டின் பேப்பர் அவங்க செட் பண்ண யாருன்னு தெரியல. என்ன என்ன இல்ல இது நமக்குள் பேசுவது, சபையில் இப்படி பேசுவது என்பது சாத்தியமே அல்ல. இது இங்க நம்ம யாரையும் தப்பா எடுக்கிறதுக்குள்ள எந்த வாய்ப்பும் இல்லை. என்னை பத்தி இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பத்தியும் எனக்கு தெரியும். அதனால நான் புதுசா நமக்கு சர்டிபிகேட்ன்றது எதுவும் கிடையாது. அதனால மனதில் தோன்றியதை மணி, கார்த்தி, எங்கள் அண்ணன் மணிகா, கணேசநாதன் குடும்பத்தினரை வருக வருக என்று இருவரும் கூப்பி கை தட்டி வரவேற்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இப்படிதான் பேசிட்டு ஹாஸ்பிட்டலுக்காக போயிட முடியாது. யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கணேஷ் நாகராஜன் எதுல ஃப்ரீயா இருப்பான்னா காசு ஃப்ரீயா இருப்பான். நெக்ஸ்ட் கடி ஜோக்ல ஃப்ரீயா இருப்பான். இப்ப முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10 கடிக்கு அடிச்சிருவான். எனக்கு தெரியாது. இத்தகைய சூழல்ல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுன்றது நிச்சயமா ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய பங்கு. ஒருத்தவங்க வந்து 5 பேரை வர வைக்கணும். மொத்தமா நம்ம படிச்ச எல்லாரும் ஒரு தடவை மீட் பண்ணணும். அதுக்கு என்னுடைய மனசுல இருக்கிற வாய்ப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது இந்த சாலையில் நாம் நடந்து 20 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இந்த சாலையில் நடக்கின்ற பொழுது நாம் 12வது முடித்தவர்கள். நம்ம அரசியல் தென் ஐடி செக்டர்ல இன்னைக்கு வந்து யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, என்ன எந்த நாடு வேணா, யூ நேம் எனி கண்ட்ரி, அவர் பீப்புள்ஸ் வில் பி தேர். கனடா, யூஎஸ் எல்லாமே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னால நாம் இங்கு ஒரு 12வது முடித்து நமக்கு முகவரி இல்லாத ஒரு நிலையில் வந்தோம். இன்று 20 ஆண்டு காலத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு முகவரி நாம் சாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆகையால் 25வது ஆண்டு நாம் ஒரு இலக்கை முடிவு செய்து 25வது ஆண்டு நாம் 160 பேர், நமக்கு கிடைத்த முதல் பிரின்சிபால், முதல்வர், அவரை மாதிரி ஒரு தங்கத்தை நம்ம பார்க்கவே முடியாது. நீங்களாம் நினைச்சு பாக்குறீங்களா என்னன்னு தெரியாது. என்ன பேர் சொல்லுங்க? A to Z, அகிலன் டு ஜியாவுதீன், அப்படியே பேரை சொல்லுவார். அகிலன் டு ஜியாவுதீன், அட்டனன்ஸை பார்க்காம பேர் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பிரின்சிபால் நமக்கு லைஃப் டைம்ல கிடைக்க மாட்டாங்க. நம்ம வந்த நிலையில ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கு பல்வேறு நினைவுகள், நாம் தங்கியிருந்த விடுதி அறை, மற்றபடி அருவி போல் கொட்டும். ஆனால் இந்த தாயுடன் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சியான சந்தோஷம் அடுத்து நான் உறுதி செய்து கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு காலேஜ் படிக்கும் போது எனக்கு வச்ச பேர் வந்து நீங்களே சொல்லுங்கம்மா. அந்த நாட்டாமின் பேர் ஏன் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. பணிபுரிகிறார். அவரது பேர் ஆனந்தி. அதனால வந்து இவங்க எப்ப அந்த பேரை வச்சாங்களோ அது சம்பந்தமாவே நமக்கு ஒரு குழந்தைகள் கமலேஷ் பாண்டியன் தற்போது 3ஆம் வகுப்பு படிக்கிற வயது ஆகிறது. ஸ்ரீ ஜனனி என்பது அவரது பேராகும். அவர் எங்க போனா 7:30 கொண்டுருவாரு. அவருக்கு தூக்கம் வராது. ஏன்னா பெரும்பாலான பேருக்கு எனக்கு தெரியாது. அதுலேயே தெரியும் நான் ரொம்ப ஆப்டாளன் அப்படியான பையன் எல்லாரும் தெரியும். இருந்தாலும் சில பேர் எனக்கு ஏன் சொல்லி அப்பப்ப விடுவாங்க. காலேஜ் டேஸ் பற்றி சில விஷயத்தை நம்ம நினைச்சு பார்க்கும்போது, நான் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் நான் வந்ததால எனக்கு ஒன்றுமே புரியாது, ரொம்ப கஷ்டம்.
அந்த 10 சப்ஜெக்ட்ல 3 சப்ஜெக்ட் அந்த லேபை தவிர மீதி 7 சப்ஜெக்ட் அறிவு ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்படிதான் கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. பிறகு வந்து செகண்ட் இயர்ல இருந்து ஒரு வெறி அது நம்மளால பார்க்கணும் அப்படின்ற அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் கொஞ்சம் தொடர்ந்து வருது. அதனால நீங்க விப்ரோல வந்து ஒர்க் பண்றேன் ப்ராஜெக்ட் லீட் காசு அவனுக்கு தெரியும். ஆமா அப்படிதான் இருக்கு. சிட்டி பேங்க் ஒர்க் பண்ற விப்ரோல சந்தோஷமா இருக்கு. உங்க கூட நான் படிச்சு அனுப்பிச்சு மறுபடியும் நான் சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதெல்லாம் சரி உங்களாம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே நேரத்தில் ஒரு சில விஷயத்தையும் நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புறேன். என்ன விரும்புனா ஒரு ஃபீலிங் கொஞ்சம் லைட்டா இருக்கு. அதனால அதை வந்து அரசியல்ல சேர்ந்தா கூட பண்ணலாம், சோசியல் சர்வீஸ் மாதிரி கூட பண்ணலாம், சின்ன ஒரு அமைப்பு மாதிரி கூட ஏற்படுத்தி பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக செஞ்சுட்டு வரேன். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அது சைட்ல கொஞ்சம். அது என்னோட ஹாபிஸ். அப்புறம் நிறைய புக்கு படிங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டரி புக்ஸ், நிறைய புக் அதெல்லாம் படிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து நான் உங்களோட கொஞ்சம் பகிர்ந்து சந்தோஷம். ஏன்னா அதுல கொஞ்சம் படிச்சதால கொஞ்சம் எனக்கு கேட்கப்படுது. ஏன் நான் சொல்ல வரேன்னா அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. நான் வந்து என்ன சொன்னாங்க, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தாலும் கெமிக்கல் எடுத்து வேலை கிடைச்சோம் சார் சொன்னான். அதை நம்பி நான் இருக்கிற நடத்தலாம் இருக்குது. நீங்க வந்து கெமிக்கல் சேர்ந்து அதுக்கு அது விருப்பம் இல்லாம படிச்சு பிறகு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் மறுபடியும் அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் விருப்பம் எதுவோ அது நம்ம அதை செலக்ட் பண்ணி அதை படிக்கணும். அப்ப நம்ம கைட் பண்ண ஆள் இல்லை. இப்ப பரவாயில்ல, அது மாதிரி ஒரு லைஃப் அப்ப இருந்தது. இப்பெல்லாம் அதான் நினைச்சு பார்க்கும்போது பரவாயில்ல, நம்ம அப்படிலாம் ஒரு கைட் பண்ண ஆள் இல்லாம இருந்தா கூட கொஞ்சம் நல்லா வந்துட்டோம். ஓரளவுக்கு எஃபெக்டிவ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். அது காரணம் நிறைய லேப்ல மட்டும் தான் பார்த்துருவாங்க, மற்றதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி இருந்தது. அது மாதிரி வந்த கரியர் ஸ்டார்ட் போயிட்டு இருக்கு. காரணம் நிறைய புக். ஹலோ, அனைவரும் கொஞ்சம் அமைதியா நீங்க பேசுங்க. அமைதியா பேசிட்டு அது பேசுறதே கேளுங்க. அதுதான் பெருசா அதை பத்தி ஒண்ணும் இல்லை, மற்றபடி ஒரு ஜாலியாக போயிட்டு இருக்கு. வெல்கம் டு கவிதா ஃபேமிலி. பத்திரிகை எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வணக்கம். என் பேர் இளையராஜா.
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்ப டிபார்ட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் கெமிக்கல் வந்து அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தென் மெக்கானிக்கல். அந்த பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல பாத்தீங்கன்னா பாதி பேர் கெமிக்கல் பாதி பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிட்டாங்க. மீதி ஒரு குரூப் உட்காந்துச்சு. அந்த குரூப் யாருமே எங்க போறதுன்னு தெரியல. அந்த குரூப் இருந்தது ஒரே டிபார்ட்மெண்ட். எங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கணும் எனக்கும் தெரியல. கெமிக்கல் போனவங்க கெமிக்கல் போயிட்டாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனாங்க. பட் எனக்கு எந்த குரூப் போகணும் எனக்கு தெரியல. அப்படியே ஒரு குரூப் உட்காந்தோம். அந்த குரூப்ல இருந்தது யாருன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. பாலச்சந்திரன், நம்ம பாலா, ஒரு 4-5 பேர் நம்ம எல்லாரையும் சேர்த்து அந்த குரூப் அப்படியே மெக்கானிக்கலா மாறிடுச்சு. ஸோ மெக்கானிக்கல்ல மதன் எனக்கு தெரிஞ்சு மெக்கானிக்கல் தான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது மதன் இல்ல. இப்ப மதன் தான் ஆர்கனைஸ் பண்ணது எல்லாம் பண்ணது. நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தேன், நானும் மதன் பேசிட்டு இருந்தோம் 2 நாளைக்கு முன்னாடி. இப்ப அவருடைய கொஞ்சம் எமர்ஜென்சி அவருக்கு, அதனால வெளியில இருக்காரு, வந்தாலும் வரலாம் எதிர்பார்க்கணும். ஸோ மதனை தவிர மீதி எல்லாருமே எங்களுக்கு வேற குரூப் எந்த குரூப் போறது தெரியாம தான் உட்கார்ந்தோம். அதுல வந்துதான் மெக்கானிக்கல். அந்த மெக்கானிக்கல்ல வந்து எல்லாருக்குமே உண்டு. மெக்கானிக்கல் படிச்ச பசங்க எல்லாருக்குமே உண்டு. இப்ப நான் வந்து ஒரு கம்பெனில சீனியர் மேனேஜரா இருக்கேன். மெர்சிடிஸ் பென்ஸ் ட்ரக் கம்பெனில எம்என்சி பேர் வேலை பார்க்குறாங்க. அதுல நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. நல்லா பேசுறேன். பட் இப்ப கூட எனக்கு அந்த கூச்ச மனப்பான்மை இருக்கு. அவங்கள்ட்ட எப்படி போய் பேசுறது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெமிக்கல் அப்படின்னு. ஸோ அந்த செகண்ட் இயர் போறப்ப எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு மெக்கானிக்கல்ல, இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட். அதுல ஒரே ஒருத்தன் தான் பாஸ் ஆனான். இது எல்லாருமே கப் வாங்கணும். ஐ திங்க் பாலாஜி சார் யூ ஆர் ஒன்லி த பர்சன். ஐ திங்க் கரெக்ட். ஸோ எல்லாருமே வாங்கியாச்சு, நானும் வாங்கிட்டேன். சூப்பர். ஸோ அன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு மனசுல நெருடலா இருந்துச்சு. ஐ திங்க் டிபார்ட்மெண்ட் வந்து R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த மெர்சிடிஸ் பென்ஸ்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேலை பார்க்குறேன். அதுல இன்ஜின்ல வேலை பார்க்குறேன். தெர்மோடைனமிக்ஸ்ல தான் வேலை பார்க்குறேன். அது அந்த கம்பெனியோட தலைவிதி. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல அனுபவங்கள். வேற என்ன பேசுறது எனக்கு தெரியல. எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறது கூட தெரியல. சரி, என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் நித்யா வந்திருக்காங்க என்னோட ஃபேமிலியில. ஸோ ஒரே ஒரு பையன் சித்தார்த். நான் இப்ப வசிக்கிறது வந்து சென்னை மடிப்பாக்கம்ல. ஸோ ஆனா இந்த மெக்கானிக்கல் படிச்ச பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். முருகராஜ் சொன்ன மாதிரி இன்னும் முடியல. சரிங்க, அப்படின்னா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஒரு சீட் எம்இ படிக்கிறதுக்கு ஆட்டோமொபைல். அங்க போய் பண்ண காலிபிரேஷன் இன்ஜினியரிங்னா HCV 500 பண்ணிட்டு இருக்காரு. இந்த GSல படிச்ச ஒரு பையனுடைய காலிபிரேஷன் தான் நீ ரோட்ல பாக்குற HCV 500. அது இந்த பையனுடைய தான். எனக்கு கீழே வேலை பார்த்த ஒரு 4 பசங்க, அவங்க நான் வெயிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுவோம், மெட்ராஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில இருந்து ஒரு ஸ்டெப் அதிகமா நான் வந்து சீனியர் மேனேஜரா இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். மெர்சிடிஸ் பென்ஸ். இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் போறப்ப எனக்கு ரொம்ப பெருமை. என்னன்னா இங்க ஜெர்மனி போவேன், இங்க ஃபியூசோ அந்த நிறைய ஆர்கனைசேஷன் எம்என்சி கம்பெனி நிறைய எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்க கம்பெனி. பட் ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்தது GS பிள்ளை காலேஜ். எக்ஸ்பெஷலி இந்த பேட்ச் மெட் ஒவ்வொருத்தர் பண்ண கஷ்டம், அவங்க எப்படி அவங்களுக்குள்ள இருக்க லீடர்ஷிப் எல்லாத்தையும் அங்கிருந்து லேர்ன் பண்ணிட்டு இப்ப நல்லா இருக்கு. ஸோ முக்கியமா சொல்றது என்னன்னா கடைசியா அதேதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்படிதான். நாங்க இந்த வாழ்க்கையை இந்த GS பிள்ளை ஆரம்பிச்சப்ப எங்க போய் உட்கார்றோம்னு தெரியாம தான் உட்கார்ந்த மெக்கானிக்கல்ல.
நான் கடைசி வரைக்கும் அங்கதான் உட்காரணும்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிட்டு போராடி மெக்கானிக்கல்ல உட்கார்ந்துருக்கேன். அந்த பெருமை எனக்கு இருக்கு. எல்லாரும் அட்டெண்டன்ஸ் சொல்றப்போ என் நம்பர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். அதனால எனக்கு ஆக்சன் தான் ஒன்றும் பாருங்க. இதனால நான் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஓடுது. நான் இப்போ காரைக்கால் போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைஃப் வந்து 14 வருஷம் முடிஞ்சு போயிட்டு இல்லை பாதியாக பிஸ்னஸ் பண்ணேன். பாதியாக இப்போ லைனாக வந்தாரு ப்ரொபல் லைனாக வந்தது. எனக்கு 2 குழந்தைங்க, 2 பசங்க. மிஸ்ஸஸ் வந்து ஓஎன்ஜி ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. பையன் வந்து கை குழந்தை, அதனால வர முடியல. இதே போல் சீக்கிரம் வந்து 14 வருஷம் போகிறத விட 2 வருஷம் 3 வருஷம் போகிறது 4 வருஷத்துல பசங்க எல்லாம் பார்த்தோம்னா வயசு முடிகிறதுக்குள்ள எல்லாம் சேர்ந்து பார்த்துடலாம். இல்லைன்னா தாத்தா பாட்டி மாமா மச்சான் வரணும் இங்கே இருக்கிறப்ப அது வந்து கணேஷ் நாகராஜ் அந்த டீம் பார்க்க நல்லா இருக்கும். எங்கள் குரூப் வந்து பாலகிருஷ்ணன் எல்லாரும் தெரியும். ஏன்னா பாலாஜி, பாலமுருகன், பாலமுரளி, பாலச்சந்தர் அந்த குரூப் ஒரே வரும். அதனால பாலகிருஷ்ணன் சொல்லுவாங்க. உங்க பேர் ஆனால் முகம் தெரிய தவிர பேர் தெரிய மாட்டேங்குது. சரி, படிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லி ஸ்டார்டட் ஃப்ரம் மெக்கானிக்கல். பிஃபோர் ஸ்டார்டட் ஜாயினிங் திஸ் காலேஜ் ஐ வாஸ் இன் வலிவலம் டெஸ்ட் பாலிடெக்னிக். அப்போ வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் மை டிப்ளமோ ஐ ஒர்க் இன் டிவிஎஸ். அந்த டைம்லாம் ஐ டெஸ்பரேட்லி வாண்டட் டு டூ இன்ஜினியரிங். அதனால வந்து இன்ஜினியரிங் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு டெசிஷனில் இந்த காலேஜ் ஐ டு டூ இன்ஜினியரிங். அதனால தான் நான் வந்து ஐ எம் இன் திஸ் ஸ்டேஜ். ஆஸ் இளையராஜா டோல்ட், நாங்கள் இன்ஜினியரிங் பண்ணும்போது எங்களை பற்றி பெருமையாக நினச்சிட்டு இருந்ததை விட ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அவர் இன்ஜினியரிங் வி ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஒரு நியர்லி ஒரு 4-5 இயர்ஸ் வி ஆர் நாட் இன் டு எ குட் ஷேப். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஏன்னா நம்ம காலேஜுக்கு இங்கே உள்ள எக்ஸ்போஷருக்கு நமக்கு உள்ள ஐடென்டிட்டி எதுவுமே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஃபைனலி இடையாத்தங்குடி ஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜில் முதல் பேட்சில் 1995 சேர்ந்தீர்கள். நான் தான் உங்களுடைய முதல் பிரின்சிபாலாக இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு அளித்து கல்லூரியை தொடங்கிய ஜிஎஸ் பிள்ளைக்கு நாம் எல்லோரும் அந்த நன்றியை செலுத்த வேண்டும். ஜிஎஸ் பிள்ளை மட்டுமில்லாமல் அவர்களது குடும்பத்தாரும் இந்த கல்லூரிக்காக நிறைய பண்ணியிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது, கல்லூரி ஆரம்பித்துள்ளது. எல்லோருமாக சேர்ந்து அதை ஆரம்பிப்பதற்கு மிகவும் கடுமையாக உழைத்தீர்கள். எல்லோருடைய பெயரையும் நான் நன்றாக ஞாபகம் வைத்திருக்கின்றேன். முதல் பேட்ச் என்பதால் ஆங்கிலத்திலிருந்து ஜியாவுதீன் வரை எல்லோருடைய பெயரையும் ஞாபகம் இருக்கின்றது. குறிப்பாக ரேங்க் ஹோல்டர்ஸாக இருந்த மிஸ்டர் ரமேஷ், லாவண்யா என்பதையும் நான் அடிக்கடி நினைத்துக் கொள்வதுண்டு. உண்மையில் ரமேஷ் அவர்கள் நியூசிலாந்திலிருந்து சற்று நேரத்திற்கு முன் என்னை அழைத்து இது மாதிரி முதல் பேட்ச் மாணவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடுகின்றார்கள், நீங்கள் ஏதாவது அவர்களுக்கு அட்ரஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னதால் உடனே நான் என்னுடைய பெரிய மகன் ஞானதேசிகளிடம் சொன்னேன். அவர் நமது கல்லூரியின் இனாகுரேஷனுக்கு வந்திருந்தார். முதல் இனாகுரேஷனில் கலந்து கொண்டிருந்தார். அவருடைய பையன், என்னுடைய பேரன் அஸ்வின், ஆதர்ஷ் இருவரும் சேர்ந்திருந்தால் இந்த இதை ரெக்கார்ட் பண்ணுவதற்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லோரும் படித்து முடிந்தபின் பல்வேறு இடங்களில் இருப்பீர்கள். சில பேர் அமெரிக்காவில் இருக்கலாம், வேறு நாடுகளில் இருக்கலாம்.
நீங்கள் எல்லோரும் உங்கள் எல்லோரையும் பார்த்து வெகு நாட்களாகிவிட்டது. ஒரே ஒருவரை ரமேஷ் அவர்களின் திருமணத்திற்காக மயிலாடுதுறைக்கு வந்திருக்கும் போது ஒரு 25 பேரை பார்த்ததாக ஞாபகம். அதற்கு வேறு யாரையும் பார்க்கவில்லை. நீங்கள் எல்லோரும் இருந்தால் என்னுடைய இமெயில் அட்ரஸ் ram@somat.com என்ற முகவரிக்கு தொடர்பு கொண்டீர்களானால் நான் உங்களை திரும்பவும் தொடர்பு கொள்ள முடியும். ram@somat.com. அதன் மூலம் நாம் தொடர்பு கொண்டு ஒருவர் கலந்து பேச முடியும். உங்கள் எல்லோருக்கும் புதுவருட வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனைவியும் என்னோடு சேர்ந்து உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை சொல்லுகின்றால், நீங்கள் எல்லோரும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவல் வாராத நட்பும் கன்றாத உடமையும் குன்றாத விளைவையும் கழுவினி இல்லாத உடலும் கலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சித்தானமும் தாழாத கீர்த்தியும் வாழாத வார்த்தையும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் பெற்று நலமாக வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன். அதனால் ஃபஸ்ட் இயரில் படித்தவங்க தான் தெரியல. பணி வந்து ஹாஸ்டலில் படித்தேன். அப்போ பல பிரச்சனைகள் அதுக்கப்புறம் இப்போ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டெல்லியில் ஒரு 6 வருஷம் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாம்சங்கில் ஃபேமிலி எல்லாம் தான் இருக்காங்க. ஒரு குழந்தை ஒரு பொண்ணு பெண் குழந்தை ஒன்று இருக்கு, பையன் வந்துருக்கேன். அவ்வளோதான், மற்றபடி ஒன்று. ஹலோ, எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இப்போ பெங்களூர்ல ஆக்ஸ்போர்ட் இன்ஜினியரிங் காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஃபேமிலி, ஹஸ்பண்ட் வந்து விக்டோரில் இருக்காங்க. ஒரு 2 பசங்க, 2 பொண்ணு, அபிராமி, ஹரிணி. மற்றபடி என்ன சொல்றதுன்னு தெரியல. ப்ரொஃபஸர் நிறைய பேசிட்டே இருக்கிறது இங்கே பேசுவாங்க. தனியா பராஜா பேசுவாங்க. ஒரே பசங்களை பத்தி பேசலாம்ல? ஒரே பசங்களை பத்தி தான் பேசலாம்ல? ஒரேயெல்லாம் என்ன காலேஜ் ஞாபகம் யாரும் சொன்னாங்க. அரியர் வச்சுட்டு அப்புறம் ப்ரொஃபஸர் ஆன மாதிரி நானும் அரியர் வச்சுட்டு இப்போ ப்ரொஃபஸர் ஆகிட்டேன். ஆனால் இப்போ இருக்கிறவங்க யாரையும் படின்னு சொல்லிட்டு நான் அரியரில் வரும்போது இவங்களும் யாரும் எனக்கு வந்து சூப்பர்வைசர் ஆனாங்க எக்ஸாமுக்கு. சீட்ல வாங்க கூட பூஜை பண்ணிட்டு நான் கொடுத்த சீட்ல எழுதி முடிச்சுட்டு வந்தேன். வரும். 95 இங்கே வந்து ஜாயின் பண்ணப்போ கணேஷ் மீட் பண்ணேன். இங்கே அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருந்து ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம். நான் வந்து கிளாஸ் 7 இருப்பேன்னா எப்பவுமே எப்படியில் இருப்பான். 10th வரை ஒரே ஸ்கூலில் படித்தோம். ஸோ +1 +2 சாரி 10th வந்து அவன் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் இங்கே மீட் பண்ணோம். ஃபஸ்ட் இயர் இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கே ஹாஸ்டலில் ஃபஸ்ட் இயர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம்
சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபேமிலி இங்கே கூட்டு வர கேட்டிருந்தேன். அப்புறம் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இங்கே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர் மிட்ல இருந்து ஃபைனல் இயர் வர ஃபேமிலி இங்கே வந்து இருந்தப்போ டே ஸ்காலராக படித்தேன். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இளையராஜா முன்னாடி நாங்கள் காசாக கொடுக்க மாட்டோம், எந்த கொடுக்குறீங்களோ கொடுங்க, நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு அப்படி சூஸ் பண்ணது தான் மெக்கானிக்கல். ஸோ செகண்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வர முடிச்சோம். ஒரு நல்லா படிச்சுட்டு வெளில போனோம். சரி ஏதாச்சும் வேலையெல்லாம் கிடச்சிருவோம் அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவும் ஈஸியாக இல்லை. ஸோ ஊருக்கு போயிட்டு ஜாப் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்த்தா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஒரு ஜாப் கிடச்சிது. அதில் போய் ஒர்க் பண்ணேன். பட் அது எனக்கு வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இல்லை அந்த கைண்ட் ஆஃப் ஜாப்பு. அப்புறம் அது வந்து எது ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும் அப்போதைக்கு ஜாவா இருந்து போயிட்டு இருந்தது. I thought computer is far more easier than mechanical to get the job at this point. So, computer கொஞ்சம் படித்தேன். அவங்களுக்கு சும்மா பேக் பண்ணி போட்டுருக்காங்க போல அப்படிங்கிற சம்திங் இட் வாஸ் தேர். ஏன்னா we cannot put the faculty experience there. ஸோ அதுக்கப்புறம் then development sideலேயே joined small companies first and then later on picked up and currently working with Valley Technologies ஒரு gaming development company. அங்கே மேனேஜராக இருக்கேன். ஸோ மேரேஜ் வந்து எனக்கு 2005 ஆச்சு. என்னோட பர்த்டே அன்னைக்கு எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஒய்ஃப் பசங்களாம் வந்துருக்காங்க. அனிதா அங்கே இருக்காங்க. அவங்க கேட்ரிங் பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டாக்டர் வந்து அருந்ததி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா. ரேவதி எல்கேஜி. ஸோ படி பார்க்கணும் அந்த மாதிரி இடத்துல வீடு தங்கிட்டு இருந்தேன். எப்படி 1 இயர் மாறிட்டே இருந்தாங்க. ரெண்டட் ஹவுஸில் இருந்தேன். சரி வீடு வாங்கலான்னு பார்த்தப்ப கொஞ்சம் ரொம்ப அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்க சென்னைப்பட்டினம் சென்னையில் இருக்கவங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ அங்கே வாங்கிட்டு 3.5 days அங்கேருந்து ஆஃபீஸ் வந்துட்டு இருக்கேன். சொந்த வீட்டுக்காக அங்கே போயாச்சு. ஸ்கூலில் எல்லாமே அங்கே இருக்கனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் போயிட்டு வரக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூ. Thanks for it. Next, I can request Mr. Gurunathan. என் பேர் குருநாதன். ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். இங்கே படித்த 43 பேரில் நானும் ஒருத்தன். படிச்சோன்னு சொல்றோம், உண்மையிலே படிச்சமாங்கிறது எங்களுக்கே டவுட் தான். நாங்க படிச்சோம். எனக்கு என்னுடைய குடும்பத்தை பற்றி சொன்ன பிறகு ஒரு மறக்க முடியாத நினைவுகள் ஒரு 4-5 மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். எனக்கு இந்த 2007 மேரேஜ் ஆயிடுச்சு. ஒய்ஃப் பேர் ராஜேஸ்வரி. 2 பசங்க. ஒரு பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பாலநேத்திரன். இன்னொரு பையன் வந்து KG 1 படிக்கிறான். அவன் பேர் பிரசன்னவர்தன். அவங்க எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு இருக்கிறதுனால கூட்டிகிட்டு வர முடியல. நான் இப்போ கத்தாரில் இருக்கேன் 7 வருஷமா. இப்போ வந்து ஷிஃப்ட் மேனேஜராக கத்தார் ஷெல் ஜிடிஎல் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒரு சந்தோஷம்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு ரிஃபைனரியிலே வேலை பார்க்கறது ஒரு பெரிய சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கை வந்து அந்த ப்ரொஃபஷனல் வாழ்க்கை ஆரம்பிச்சது வந்து ஒரு சின்ன 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வந்த பிறகு ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ஓகே இந்த காலேஜில் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, ரொம்ப காலேஜில் இல்லை, இது படித்தா நல்ல க்ரோத் இருக்கு அப்படின்ட்டு இதில் ஜாயின் பண்ணோம். இதுதான் உண்மை. அதில் ஜாயின் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது கம்பெனி எல்லாம் மூடுறாங்க. 2வது வருஷத்துலேருந்து தெரிஞ்சது. சரி பரவாயில்ல, சேர்த்துட்டோம், படிச்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆண்டவ முனையத்தில் அரியர் இல்லாமல் முடிச்சிட்டோம். மொத்தத்தில் 43 பேருமே அரியர் இல்லாமல் முடிச்சதுல ஒரு பெரிய சந்தோஷம். அது பெருமையாக வேற பீட்டிட்டு தெரிஞ்சோம் அந்த வருஷத்துலேருந்து நம்ம. ஆனால் எத்தனை பேர் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து படித்து முடிச்சுட்டு அதே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்கிறது ரொம்ப கணிசமாக கம்மி தான் இப்போதைக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேர் வேலை செய்யலாம், அதுக்கு மேலே இல்லை. ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ண பிறகு நாங்கள் எல்லாம் கிராமத்துலேயே வந்ததுனால நாங்கள் போட்டிருக்க சட்டையெல்லாம் பார்த்து சிரிச்சவங்களாம் இருக்கான் 5 பேர்.
இன்னமும் கொஞ்சம் கொஞ்சம் தேடி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, இருந்தாலும் கிராமத்துக்கே திரும்பி வந்ததுனால அதே மாதிரி சட்டை தானே போட்டுட்டு வர வேண்டியதா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இங்க இருந்த காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஒரு மிகச்சிறந்த பேட்சா இருந்ததுக்கு ஒரு காரணம், எல்லாருமே மிகச்சிறந்த நிர்வாகிகள் நான் சொல்லுவேன். அதுல என்னன்னா, எதுவுமே இல்லாத காலேஜ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வெளியில போகணும். எப்படின்னா, நான் எப்படி சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் இயர்லயே ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நம்மளே ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வந்த ஒரே ஃபர்ஸ்ட் செட் நம்மளால தான் இருக்க முடியும், எந்த வித சப்போர்ட் இல்லாம. அது உண்மை, எல்லாரும் பண்ண முடியாது. அது பண்ணும்போது கார்ல உருட்டுக்கட்டை ஏற்றினவெல்லாம் இருக்கான். இப்போ டூர்லாம் போற பிரச்சனை வந்து அடிக்கிறதுக்கு 4 கட்டை வேணும் அப்படின்னு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சிருங்களா? என்ன கொடுமைன்னா, கடைசி நேரம் வரைக்கும் அந்த கார் வருமானே தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் இருந்த கதை. அது ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு முடிச்ச பிறகு ஒரு டிபார்ட்மெண்ட்ல, எந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுன்னு ஒரு பெரிய மக்கள்லாம் சொன்ன மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நடந்தது. நான் சொன்ன மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் சேரணும் வந்தோம், சரி அதுலயே சேர்ந்துருவோம் அப்படின்னு அதுலயே சேர்ந்தோம். கொஞ்சம் நல்ல காசும் கொடுத்தோம், அதையும் ஒத்துக்கிறேன். சொன்ன மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோம். ஆனா சேர்ந்த பிறகுதான் தெரிஞ்சது லெபார்டரியே இல்லை அப்படின்னு. நாங்களாம் எக்ஸாம் எழுதின பிறகுதான் லெபார்டரியே கட்ட ஆரம்பிச்சாங்க. எக்ஸாம் எழுதி மற்றவரெல்லாம் கிளாஸுக்கு போயிடுவாங்க. உண்மையை தானே படிச்சுட்டு சொல்றோம், பொய்யா சொல்றோம். ஆனா என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த லெபார்டரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு கட்ட ஆரம்பிச்ச லெபார்டரிலையும் படிச்சு அதுலயும் பாஸ் பண்ணி அரியர் எல்லாம் வெளியே போனோம். ஒண்ணு தெரியாது, ஒரு அப்பா சொல்லி எல்லாமே கேட்பேன். அப்பா அம்மா பெரியவங்க அப்படியே இருந்ததுனால வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால கலந்து பேசிக்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. மறுபடியும் காலேஜ் முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றோமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டே ஜாப்பு மேரேஜ் அப்படின்றப்போ நம்ம காலேஜ் பற்றி ஃபுல்லாகவே நமக்கு மறந்தே போயிடுச்சு எனக்கெல்லாம். இப்போ இந்த 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நம்ம 1ஆம் தேதி தான் வந்து குணா வந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படின்ட்டு. நீங்க சொன்ன நம்பிக்கை தெரியல, எனக்கு வந்து 1 வீக் தூக்கமே வரல. பழைய நினைவுகள் எல்லாமே வந்துட்டே இருந்துச்சு. நம்ம எப்படி என்ஜாய் பண்ணோம், சினிமா போடுறது, ஜீவன் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா போடணும். அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ கூட நாங்கள் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. அவ்வளோதான் என்ஜாய் பண்ணோம். ஆனால் இந்த மைண்ட் செட்டப்பை நான் அப்போ இருந்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால இனிமேதான் நம்ம என்னோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளோதான். ஹலோ, என் பேர் செந்தில். எனக்கு ஃபர்ஸ்ட் இயரை தவிர காலேஜுக்கு வந்த பெருசாக ஒன்றும் இல்லை. ஏன்னா காலேஜ் வாசல் வரைக்கும் ஒரு 3 பேர் 4 பேர் வருவோம். அப்படியே அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கும், அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிடுவோம். மேக்ஸ் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ண அளவு இருக்கு. சோஃபியா மேடம், புவனேஸ்வரி மேடம். ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்காது, கோயில்ல போடுவாங்க. அதெல்லாம் தெரியும் சார். அந்த மாதிரி போன அளவு தான் இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டோம். பட் ஐ வாண்ட் டு நேம் ஃபியூ ஆஃப் தம் இன் சென்னை. அவங்க வந்து ஒரு என்ன சொல்லலாம், நம்ம எங்க செட்டுக்கு அட்லீஸ்ட் பசங்களுக்கு வந்து ஒரு பைண்டிங் குரூவாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் வீட்டில் அவங்க வந்து ஒரு பைண்டிங் குரூப். பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க எப்போ நாங்கள் போவோம். அது நான் வந்து ஃபஸ்ட்டு சென்னை போய் அவங்க தான் தங்கியிருந்தேன். அது மாதிரி பாஸ்கர் வீட்லேயே அப்படிதான். பாஸ்கர் வீட்டில் அந்த பசங்க நிறைய பேர் எல்லாரும் எப்போ வேணால் போவோம். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு 1 இயர் எல்லாரும் கஷ்டப்பட்டு பட்ட மாதிரி வேலை வாங்கி அப்படியே செட்டில் ஆகி இப்போ டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக ஒரு டெலிவிஷன் மேனேஜர்ங்கிற ஒரு கம்பெனியில் இருக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, இனியான்னு பேர். ஒய்ஃப் நேம் வந்து பகவதி. அவங்க வந்து அக்சியல் டெக்னாலஜியில் குரூப் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காங்க. பட் ஐ வாண்ட் டு ஐடென்டிஃபை சம் ஆஃப் த ஹீரோஸ் இன் அவர் டீம், ஐ மீன் in our batch. So somehow all of us are heroes in our own right. So morning. Actually generally
எல்லாருமே இங்க நான் வில்லேஜ்ல இருந்து வந்தேன். உண்மையுமே வில்லேஜ் அப்படின்னாக்க வில் பவர் அதிகமா உள்ளவங்களும் அதிக ஏஜ் வாழக்கூடிய ஒரு மனித இடம் தான் உண்மைதான். நானும் ஒரு வில்லேஜ்ல இருந்து தான் வந்தேன். அது ஒரு பியூட்டி என்னன்னா எங்க ஊர் பேரு மட்டன்கால். ஆனா என்னோட ஃப்ரெண்டு லெட்டர்ல மட்டன் ஸ்டால் அப்படின்னு போட்டுட்டான். அவன் இருக்கிற மட்டன் ஸ்டாலும் திருச்சிட்டு இருக்கான். அப்புறம் திருப்பி அவனுக்கு லெட்டர் பேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். முரால இருந்து நம்ம ஸ்டாலின் தேடிங்கிறாங்க. கனவு விஷயமா காணாத போயிட்டாரா தெரியவே தெரியாதுல்ல. முரா நான்வெஜ் ஹோட்டல் இருக்குல்ல, நாகப்பட்டினம். நேற்று அவர் ஓனர் பார்த்தேன், சொல்றேன் ஃபர்ஸ்ட் பேஷன்னு தம்பி ஸ்டாலின் ஒருத்தருப்பாரு, அது கண்டிப்பா அதனால கொஞ்சம் பாதுகாப்பாரு. இது உண்மைதான். நூறா ஹோட்டல் அக்கௌண்ட் வச்சிருந்தேன். என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாம் போய் சாப்பிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா 18,000 பில்லு. எங்க அப்பா சொன்னாரு 18,000 ஒரு மாசம் சாப்பிட்டேன் நீ வருஷம் பாயிலாரா அப்படின்னு. கடைசியில என்னால பணம் கட்ட முடியல. என்னோட பெரிய கேன் புக்கே நான் கட்டல. அப்படி இருந்து ஒரு 2,000 வாங்கி கடைசியில வீட்டுக்கு தேடி வந்து எனக்கு முன்னாடியே வாங்கிட்டு போயிட்டான் பணத்தை. போனா 15 ஆப்ரேட் தான் ஆரம்பிச்சது. என்னோட லைஃப் உங்களுக்கு யூஜில நல்லா தெரியும். யூஜி முடிச்சோன்னா 2 இயர்ஸ் சென்னை. அப்போவும் தெரியும் உங்களுக்கு. சென்னைக்கு அப்புறம் கேட்வேல இருந்தேன். பட் 82% தான் கிடைச்சது. அப்புறம் ஆர்ஐசியில எனர்ஜி இன்ஜினியரிங் இருந்தேன். திரும்ப அங்கேயே பிஹெச்டி அங்கேயே. நம்ம ஒரு பெருமை என்னன்னா நம்ம பேட்ச்ல ஃபர்ஸ்ட் டாக்டரேட் இன்ஜினியரிங்ல வாங்கினது 2008. அது ரொம்ப பெருமையா இருக்கு. About Stalin, who was our faculty, Mr. D. Morgan, is now Stalin's student. இல்ல இன்னைக்கு அவருக்கு வைஸ் பிரின்சிபலா இருக்காரு. ஆனா நம்ம ஸ்டாலினோட ஸ்டூடண்ட். ஐயோ அதெல்லாம் சொல்றதுக்கே இல்லப்பா என்ன பத்தி பெருமைப்படுத்துவீங்க. ஓகே 2008ல பிஹெச்டி முடித்தேன். அதே கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் 2008லயே பெஸ்ட் ஃபேக்கல்டி அவார்டு வாங்கினேன். 2 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல பெஸ்ட் பேப்பர் அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு கீழே இப்போ 10 பேர் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 2 பேர் கம்ப்ளீட் நெக்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. திஸ் இஸ் மை ஸ்டோரி. எனக்கு ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா என்னோட ஒய்ஃபோ இஸ் ஆல்சோ பிஇ எம்பிஏ பிஹெச்டி கிராஜுவேட் ஃப்ரம் NIT Trichy. He is working in NIT, same NIT Trichy. I was in Anna University. So everybody is, God is blessed with the same teaching education. So really I am very happy in that. ஆனா என்னோட லீலிகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடலுக்கே இருக்க அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல என் கையில அடி வாங்காதான் பாவம் செஞ்சோம். அந்த அளவுக்கு ரேங்கிங் தான் சொல்ல வேண்டியது இல்லை. ஒரு ரூமை வந்து ஒரு டீக்கிச்சியை வச்சு அழக சொன்னோம். அதோட என்னன்னா நானு கார்த்தி இன்னொரு தோதுன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் பேரு எனக்கு எல்லாரும் பயங்கர மணி நான் எல்லாம் ஒரே விளையாண்டுட்டு இருக்கமே அவன் ரூம் ஆடை பிடிச்சி முறிஞ்சிட்டாங்க. அங்கே டீனார் ஓபன் பண்ண எல்லாரும் கண்ணை பத்திக்கிறாங்க. யாரும் மூட வேண்டியது யாரும் கண்ணா போடுறாங்க. அதே மாதிரி அந்த அளவுக்கு ஒரு சேவைகள் தான். அதாவது எங்களை வந்து கட்டையா அடிச்சு திறந்தாத அளவுக்கு அடிச்சு திறந்தாங்க. காலேஜ்ல இருக்கு 2ஆம் வருஷம் படிக்கும் போது பெட்டியை தூக்கிட்டு நல்லுமா தீவிர மாதிரி இப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். காலேஜ் விட்டு வெளியே திறந்துட்டாங்க. ராங்கிங் பவர் ஆஃப் பண்ணி ஸ்கெலிட்டில போட்டு அடிச்சு பாவம் இங்க இருக்கிறது. ரெக்கார்ட் பண்றேன். இந்த அளவுக்கு கொடுமைகள். வெல்கம். So this I start my speech.
Just I want to add one more thing. ஒன்றுமே இல்லை. ஸ்டாலின் பக்கத்தில் போவாங்க. எப்படி சாப்பிட்றாங்க போறாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது சிங்காரவாடியிலேருந்து அவங்க காலேஜில் இருக்கிற காலேஜ் கூட அறிஞ்சிட்டாங்க காலேஜில் அஞ்சலியே வந்து அவன் என்ன பண்ணுவான், நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் வந்து இவ்வளோ சாதத்தை உருத்தி அப்படியே வாய் வாங்கி தொடங்கிட்டு அதே மாதிரி ஒரு ஈவி இறக்குமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர் எல்லாரும் மினி கிளாஸ்ல வச்சுட்டு வரிசையே இருப்பாங்க. எங்க பசங்க முன்னாடி வாங்கி மினி கிளாஸோட போயிட்டு எங்க கிளாஸ் அவ்வளோ ஒரு கொடுமையான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தாக்க இவ்வளோ ஒரு மோசமான பயணம் தேங்க்யூ. Thanks, Colin. Next, any request from Mr. Manikannan on the stage. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு நடக்குதுன்னா காரணம் வந்து கணேஷ், மதன், வெங்கடநாதன், அப்புறம் சாரி இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு போன வாரம் வந்து நாங்கள் வந்து காலேஜில் வந்து சேர்லாம் பார்த்துட்டு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, இந்த இடத்துல எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, நாங்கள் இந்த மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தோம். சில சென்சார்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, என்னால் மனசுக்கு கேட்கல, அதான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, எனக்கு தேங்க். என் பேர் மணிக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் வந்து வந்து கெமிக்கல், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் மூணுலேயும் வந்து அவங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட் படிக்கணும் அவங்க தெரியும். என்னெல்லாம் அப்படி இல்லை, மணிக்கண்ணன் மெக்கானிக்கல் போயிடுங்க அப்படின்ட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் அவ்வளோ ஒரு நல்லா படிக்கிறது. சில பேர் வந்து காலேஜ் வந்து ரொம்ப நம்ம செஞ்சு சொன்ன மாதிரி ஒரு 3 பேர் 4 பேர் ஒரே குரூப்பாக இருந்து நல்லா படிச்சு அவங்களோட லைஃப் அந்த எந்த அளவுக்கு வந்து ஆரம்பத்தில் நல்லா கஷ்டப்பட்டாங்களோ அவங்க இப்போ வந்து நல்லா லைஃப் நல்லா செட் ஆகிருக்காங்க. அவங்களாம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். நான் வந்து ஃபுல் படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் காலேஜில் என்ஜாய் பண்ண தான் அதிகம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ஒரே பில்டிங்கு, மேலே ஹாஸ்டலு, கீழே கிளாஸு, பக்கத்தில் கேன்டீனு, ஒரு கைதி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஒரே பில்டிங் தான் எல்லாமே. இப்போ தான் வந்து பார்க்கறது ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸு, இங்கே ஒரு 40 பஸ்ஸு, ஒரு காலேஜ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் பில்டிங் ஒரு பில்டிங் காலேஜ் அங்கே இருக்கும். ஒரு மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே ஹாஸ்டல்லேருந்து காலேஜுக்கு வரும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டா வந்துருக்கோம். இப்போ நல்லா இன்ட்ரெஸ்ட் நல்லா டெவலப் ஆகிருந்தா சந்தோஷம் இருக்குது. நான் வந்து அப்புறம் பிஇ முடிச்சுட்டு அண்ணாமலை எம்ஏ பண்ணேன். என்னோட சிவகாமி ஒரு பையன் ஒரு பொண்ணு, முகீர்கன் ஒரு பையன், லட்சுமி ஸ்ரீ ஒரு டாக்டர். அண்ணாமலை எம்ஏ திருமண படித்தேன். பட் இப்போ வந்து நான் படித்தது ஒரு ஃபீல்டு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து நான் கவர்மெண்ட் ஹைவேஸ் பிடபிள்யூ கிளாஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசினா மட்டும் பேசிட்டே போகலாம். நம்ம இவர் சொன்ன மாதிரி ஹாஸ்டல் லைஃப் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். காலேஜ் லைஃப்ல வந்து பசங்க காலைல வருவாங்க, சாயந்தரம் போயிடுவாங்க. மணியெல்லாம் வந்து நம்ம வந்து நினைச்சு பார்த்தாலே சீட் பண்ணி இருக்கோம். காலையில் எழுந்திரிக்கிறத 8:30 எழுந்திரிப்பாங்க. கீழே வந்து பிரேயர் நடந்துட்டு இருக்கோம். மணி எவ்வளோ படிச்சு எடுத்து போயிடுவாங்க. அது வந்து இன்னொரு வந்து தூங்கிடுறாங்க. 8:30 காலேஜ் பெல் அடிக்குது. கட்டை எடுத்து பெல்ல போய் ஒரு அடி. அந்த மாதிரிலாம் லைஃப். அதாவது என்ஜாய் பண்ணபடியே என்ஜாய் பண்ணோம், படிக்கிறபடியே படித்தாங்க. நான் வந்து பிஇ முடிச்சது வந்து பல பேர் அவளை பார்த்து நான் மட்டும் கிடையாது. என்னோட ஃப்ரெண்டு கார்த்திக், மதன், குணா 8வது அதாவது இவங்க கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படி படிப்பாங்க. நைட்டு 2 மணிக்கு படிப்பாங்க, விடிய கரெக்டாக 4 மணிக்கு 5 படிப்பாங்க. நான் அதெல்லாம் கேர் பண்ண மாட்டேன். 10 மணி வரைக்கும் படிப்பேன். ஒரு மணி நேரம் பார்ப்பேன். சரி மற்றவங்க படிக்கிறான், அவன் கூட நம்மளும் படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணும்போது ஒரு மணி நேரம் படிப்பேன். திரும்ப காலையில் 6 மணிக்கு எழுந்து படிச்சுட்டு இருப்பேன். காலையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படித்தவன் வந்து அதே லெவலில் படிச்சுட்டே இருப்பானுங்க. நைட்டு 2 மணிக்கு படிச்சுட்டு உடனே திருப்பி 4 மணிக்கு எழுந்து அதே லெவலில் படிப்பானுங்க. ஆனால் அவங்க படித்து அவங்களோட லைஃப்ல வந்து நீங்கள் நல்லா இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு கஷ்டப்பட்ட காரணம் தான். எனவே தேங்க்யூ வெரி மச்.
ஆக்சுவலாக ஜெயசுதா தான் ஆக்சுவலாக பட் ஜெயசுதான்ற ஒரு கேரக்டர் தான் வந்து கனெக்டிங் பாயிண்ட் ஆகுது. அவங்க ஒரு சொல்ல வந்தா ஜெயசுதா வந்து ஒரு நாள் கணேஷை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்கள் நல்லா இருக்கலாம்னு. உடனே அவங்ககிட்ட ஒரு 200 கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயினை வாங்கி போயிட்டோம். போய் சொல்றாங்க அப்புறம் 2 months கழிச்சு தான் கொடுத்தாங்க. செயின் எடுத்துக்கொண்டு போய் அழகு வச்சுட்டாரு. அப்புறம் என் பேர் ஜெயசுதா. நான் இங்கே படித்தேன். நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டலில் தான் தங்கியிருந்தேன். நல்ல ஆக்ஸ்போர்ட் நான் வெளியோட ஹாஸ்பிட்டல் தங்கியிருந்தேன் 3 years. அப்புறமா இங்கே ஃபைனல் இயர் நான் இங்கே வந்தேன். அப்புறம் இதே காலேஜில் ஒர்க் பண்ணேன். 2005 to 2006 இங்கே ஒர்க் பண்ணேன். 2006 வந்து மேரேஜ் ஆச்சு. ஹஸ்பண்ட் டாக்டர் டயபெட்டாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். 2 பெண் குழந்தைங்க. ஒன்று வந்து யூகேஜி படிக்குது, ஒன்று 2 years வந்து. நான் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டி டூயிங். மற்றபடி நான் காலேஜ் லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு எந்த இந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. அப்போ இது ரொம்ப நான் சந்தோஷமாக இருந்தது 4 years தான். இப்போ வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லாமே மறந்து போன மாதிரி தான் இருக்கு. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. செயின் கோல்டு திரும்ப வந்துருச்சு ரொம்ப நாள் கழிச்சு. அதான் ஒரு பவுன் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா பணம் வாங்கினாலும் கொடுக்க மாட்டாரு. எல்லாமே நடந்துருக்காங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஃபேமிலியோட வந்துருக்கிறேன். இல்ல நோட்ஸ் ஜெராக்ஸ் எடுக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாரு. நல்லா யூஸ் பண்ணுவாரு. இவரால பல பார் வந்து அங்க பெரிய ஸ்டாலின் பாத்தீங்கன்னா எப்பவுமே அமைதியா இருக்க மாதிரியே இருப்பாரு. ஆனா எல்லா வேலையும் அவர் தான் பண்ணிருப்பாரு. எல்லா வேலையும் ரொம்ப அமைதியான பையன். எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்ங்கிற மாதிரி காமிச்சு போக மாட்டோம். ஆனா அவங்க அப்பாவுக்கு பின்னாடி இப்படியே தான் போயிட்டு இருப்பாரு அமைதியா. எதுவுமே பேச மாட்டாரு, இவங்களே பேச மாட்டாரு. ரொம்ப நல்ல பையன். எங்களுக்கு தான் தெரியும் அவரை பத்தி. 20 வயசுலயும் ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா அடி வாங்க வெயிட்டர்ஸ் நல்லா அந்த வரமையா மட்டும் அப்பா தூரத்தில் வந்துட்டு ரோட்ல பார்த்து பக்கம் எடுத்துட்டு பதில் வச்சுக்கிட்டு படிக்கிற யாரும் இருக்கிற மாதிரியே உட்காந்துருப்பான். அவங்க அப்பா வருவாரு. வந்தவங்க என்னதான் நினைச்சாலும் அவங்க அப்பாவுக்கு தெரியும் போல ஒரே ஒரு இடம் கொடுவாரு. என்கொயரி நடந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களா உள்ள போறோம். நான் உள்ள போகும்போது எங்க அப்பா உள்ள வந்தவங்க யார் ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும்? அப்பா தான் காம்ப்ரமைஸ். சார் இவனுக்கு டிசியை கொடுங்க சார். அங்கேயே ஒரு அடம் விட்டாரு. ஒரு மேனேஜ்மெண்ட் சார் சார் பரவாயில்ல சார் நான் மன்னிக்கிறேன் சார். நான் கண்டிப்பா மன்னிக்கிறேன். இந்த மாதிரி பையனுக்கு தேவையே இல்லை. என்கொயரி கமிட்டி என்ன இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஐயா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது இது வெரி ஃபர்ஸ்ட் டே நான் என்னோட அப்பா என்னோட பெரியப்பா 3 பேர் உள்ளார வந்தோம். உள்ளார வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தா கணேஷ் நகர் என்னன்னு கேட்டால் உடம்பு சரியில்லை அப்படின்னு படுத்திருந்தாரு. நான் எதாவது நினைச்சா தப்பான வந்தேன் அப்படின்னு பார்த்தா அவர் மட்டும் படுத்திருந்தாரு. காலேஜ் எங்கே நடக்குது அப்படின்னா கீழே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சது காலேஜ் என்ட்ரி என்னோட இருக்கு. 4 வருஷம் என்னால் மறக்க முடியாத நாட்கள் நிறைய இருக்கு. நிறைய பேசலாம். இங்கே உள்ள எல்லாரோடையும் நிறைய பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஆக்சுவலாக இதில் ஒரு 20 பேர்கிட்ட நான் வந்து நெருங்கிய தொடர்பு இருந்துகிட்டே இருந்தேன். சொல்லலாம் நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் 20 பேர்கிட்ட நிறைய தொடர்பு நிறைய எழுதிடம் போதும் மற்ற நேரங்களில் நிறைய பேசிட்டு இருந்தோம். அது இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க முதல்ல நான் பார்த்ததே இல்லை. பணி முடிச்சதுக்கப்புறம் நான் ரொம்ப பேரை பார்க்குறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் காசு கேட்போம். காசு இல்லைம்மா ஆனால் காட்டி அந்த மெக்கானிக்கல் மைண்டை யூஸ் பண்ணி அந்த கருத்து பெட்டி மேலே ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியை உருவிட்டா பெட்டி கட்டி பணத்தை அந்த கம்பியை உருவி பணத்தை எடுத்து திரும்பி வச்சுட்டு திரும்பி உருவ போட்டுருக்கோம்.
அவன் பறந்து பார்த்து ஐயோ பணத்தை காரணம் அதான பணம் இல்லை எப்படி பணம் நம்ம திரும்பி கொடுத்துருவோம். நிறைய விஷயங்கள் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கோம். அளவுக்கு அதாவது என்ன சொல்றது, அவங்க அவ்வளவு தூரம் கோவப்பட்டதுக்கு இப்ப நினைச்சு பார்க்கும்போது தெரியுது. பயங்கர டார்ச்சர், பயங்கர கொலை பண்ணிருக்காங்க. எல்லாரையும் சேர்த்து அப்படி ஒரு சேட்டை எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்போ ஒருத்தவங்களையும் பார்க்கும்போது அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. கமலக்கண்ணன், துரைராமன், நீலகண்டன், நிறைய பேர் எல்லாரையும் சில பேரெல்லாம் மறக்க முடியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிசிக்ஸ் லேப் ஒரு 12th முடிச்ச உடனே நமக்கு ஒரு லேப் இருக்கு அப்படின்னு காமிச்சது வந்து ஒரு பிசிக்ஸ் லேப் காமிச்சாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து லேப் பண்ணுறது வந்து நானும் கவிதா அவங்க தான் பேட்ச்மேட். ஸோ அது ஒரு டே அந்த இதெல்லாம் மறக்க முடியாது. சில விஷயங்கள்லாம் அது ரொம்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. இன்னும் ஒரு லீவே சொன்னாங்க. ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் ரூம்மேட்டாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பேக் பண்ணும்போது எங்கள் சட்டையெல்லாம் துவைக்க சொன்னாங்க. துவைச்சு முடிச்சோடனே நீ என்னப்பா பண்ணுறேன், எங்கள் அப்பா டிஎஸ்பியாக இருக்க எங்கள் 2 பேருக்கு வேறு கொடுத்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வேணாலும் சட்டையை துவைச்சு போயிட்டோம். எங்கள் அப்பா நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் ரேகிங்கில் ஒரு 6 பேரை வெளில அனுப்பிச்சாங்க. ஸோ நான் மட்டும் ஹாஸ்டலை விட்டு வெளில அனுப்பலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நான் என்ன காரணம்னு கேட்டால் உள்ள கண்டி பின்னாடி போய் நின்னோன்னு அப்பா என்னை பார்த்துட்டு இல்லை ஃபஸ்ட்டு இது ஷோகாஸ் நோட்டீஸ் வந்துருச்சு வர சொல்லி பேரண்ட்ஸ் வர சொல்லி நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. உடனே அப்பா எனக்கு லெட்டர் போட்டு கேட்குறாரு, நான் வரட்டுமா வேண்டாமான்னு சொல்லுப்பா, நான் வரேன் அப்படின்னாரு. இல்லை டீச்சர்ஸ் வந்துடுங்க, இல்லாட்டி காலேஜ் விட்டு என்ன வெளில அனுப்பிச்சுக்குவாங்க அப்படின்னேன். அதுக்கப்புறம் வந்தாங்க. வந்துட்டு போயிட்டு கமிட்டி மெம்பர்ஸ் முன்னாடி நின்னோன்னா ஏதோ 2-3 கேள்வி கேட்டாங்க. என்ன பண்ணாங்க, நமக்கு எதுவுமே ஆன்சரே இல்லையா, கையை கட்டி நின்ட்டோம். அதுக்கப்புறம் அது ஏதோ சொல்லிட்டு அப்பா ஒரு கேள்வி கேட்டாங்க, பையன் நல்லா படிக்கிற பையங்க, உன் காலேஜ் வந்தோன்னா அப்படி ஆயிட்டாரு, ஃபர்ஸ்ட் இயர்லாம் ஆல் கிளியர் பண்ணியிருக்காரு, நீ என்ன ஒரு இப்படிலாம் சொல்றீங்க கேட்கறதுக்கே இதாக இருக்கு. ஒரு 12 வருஷமா ஸ்கூல் லைஃப்மே ஹாஸ்டலில் தான் இருந்தாரு, உங்க ஹாஸ்டல் நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு. ஏதோ ஒரு எங்களுக்கு முன்னாடி போன 5 பேர் கொடுத்த டார்ச்சர் தாங்காம என்ன முன்னாடியே வச்சுட்டாங்க அன்னைக்கு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் காலேஜ் முடிச்சு 2 இயர்ஸ் குஜராத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பெங்களூர் மூவ் பண்ணேன். பெங்களூரில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டில் நான் மெக்கானிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ ஆஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்யூப்மெண்ட் டிசைனில் இருக்கேன். நான் என்னோட பேசிக் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 6 இயர்ஸாக நான் ஃபாஸ்ட் வீலர் அப்படின்ற ஒரு கம்பெனியில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் தட் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது நாங்கள் 2 பேரும் இருக்கும்போது. Thanks for coming. Keep united and keep discussing. Thanks so much. Thanks. வந்து ஒளியா இருந்திருக்கேன். இன்னைக்கு வந்து அம்மா ஒய்ஃபோட தான் உள்ள போயிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கணேஷ் 2 வீக் ஃபோன் பண்ணி சொன்னோம், நைட் 10 மணிக்கு ஃபோன் பண்ணோம். நைட் 12 மணிக்கு வரல ஆக்சுவலாக. எனக்கு நான் வந்து எப்போதும் வந்து ஹாஸ்டலில் வேலை இருப்பேன், நாகூரில் இருப்போம். நான் விஜயன், கனகக்கவை, விஜய் கணேஷ் ஹாஸ்டலில் இருந்தோம். சேகர், ரஜினி இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தோம், வெளில இருந்தோம். ஸோ ஹாஸ்டல் நிறைய காலேஜ் வருவோம், காலேஜ் முடிச்சுட்டு ரூம் போயிடுவோம். ஆனால் ஹாஸ்டல்லேருந்து பக்கத்தில் நாகூர் வருவாங்க. உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன். பக்கத்துல தான் பார்டர் இருக்கு, பீப்புள் வருவாங்க, எங்கள் ரூம் தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப நைட் டைம்ல தான் நான் வந்து இங்கே சேர்ந்தும்போது அக்டோபர் மந்த் ஆகிட்டு சேர்ந்தும்போது காலேஜ் வந்து ஆரம்பிச்சு காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு 2-3 மாதம் ஆகிடுச்சு. ஸோ 3rd செக்ஷன் ஆரம்பிச்சிருந்தாங்க எங்களுக்காக. ஸோ அது ஒரு 50 பேர் புதுசாக இருந்தோம். இந்த சிங்காரன் பற்றி அவர் பேசினாங்க. அவர் வந்து 2nd இயர் ரேங்க், அவர் 1st இயர் ரேங்கிங் பண்ணல. நான் 1st இயர் இருந்தபோது அவர் படிக்கலாம் இல்லை, அவர் வந்து ரேங்கிங் பண்ணாரு.
ஏன்னா ஒரு 2 மாதம் சீனியரா இருந்தாரு ஸ்கூல்ல காலேஜ்ல, அவரே கொஞ்சம் ஆங்கிலம் பண்ணாரு அவரு. பயமா வந்து பார்க்கறது ஆக்சுவலா நான் சின்ன டவுன்ல வந்து மயிலாடுதுறை வந்தேன் ஆக்சுவலா. எங்க அப்பா காலேஜ் போகிறப்ப கண்டிப்பா வீட்டில் இருப்போம். பார்க்க பயமா இருந்தது. போக பேச பழகிட்டு இருந்தாலும் நான் ஊர்ல அந்த அளவுக்கு கான்டாக்ட்ல. பட் ஆல்வேஸ் இந்த காலேஜ்ல என் லைஃப் வந்து பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா காலேஜ் சேர்ந்தனால எனக்கு இந்த மாதிரி ஜாப் கிடைச்சிருந்தீங்கன்னா நான் கான்டினென்டல் ஒர்க் பண்ணுறேன். எம்என்சி கம்பெனி கம்பெனி. ஸோ எனக்கு வந்து லைஃப் கிடைச்சதுன்னா நான் காலேஜ் தான் கிடைச்சது பார்க்குறேன். ஏன்னா 2 மாதம் கழிச்சு ஒரு காலேஜில் கூப்பிட்றாங்க. அது வந்து எல்லாம் ஸ்கீம்லாம் முடிஞ்சுட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த காலேஜ் போய் சேர்க்கணும்னு வந்துட்டேன். அந்த காலேஜ் சேர்ந்தோம். காலேஜ் எங்களுக்கு நல்லது கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த மெயின் ரோட்டில் எனக்கு உள்ள வர வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த காலேஜ் படிச்சு அது ஃபர்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இருந்தாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. இங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து செகண்ட் ஃப்ளோர் ஹாஸ்டல் இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர் கிளாஸ் நடக்கும். நம்ம பீனா இருந்தாரு, அவர் தான் மாட்டா இருந்தாரு, பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் இருந்தாரு. அதெல்லாம் ஃபேமிலி மாதிரி ஒரு இதை ஃபீல் கொடுக்கும். அதெல்லாம் படிச்சு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்க்கும்போது நம்ம இருக்கும்போது நிறைய டிஸ்டில் வந்து நிறைய பாய் இருக்காங்க. அந்த காலேஜில் படிச்சு யாரும் இருக்கும். இந்த காலேஜில் தான் வந்திருக்கோம் பார்க்கும்போது வந்து இதுவாக இருக்கு. என்ன விஷயம் தெரியல. பையன் வந்திருக்கோம், போய் பண்ணுறாங்க. நைஸ் டைம். தேங்க்யூ. Next, kindly request. எனக்கு ஏன் பேர் வந்தாங்கன்னு எனக்கு இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, என்னை பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என் பேர் சங்கர், கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். என் ஒய்ஃப் பேர் கல்பனா, எனக்கு பசங்க ரக்ஷன், ரோஷன். பெங்களூரில் ரைடாக் இந்தியா பிரைவேட் லிமிடெடில் ஒர்க் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இருக்கேன். காலேஜ் லைஃப் பற்றி சொல்லணும்னா எனக்கு த்ரூ த லைஃப் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் ஆடிருக்கேன். அது தவிர எனக்கு எதுவும் எனக்கு தெரியாது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி அவனுக்கு ஏன் சாராய சங்கம் வந்தது அப்படின்னு யாருக்கு தெரியும்? சாராயங்கிறது ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட். அவன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 76 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் அவன் மட்டும்தான் எடுத்தான். மற்ற எல்லாரும் மேக்ஸிமம் 40 கூட எடுத்தாங்க. அதனால அவனுக்கு சாராய சங்கம் இல்லை இல்லை உண்மை சொல்லணும்னா என்னோட ஃபேஸை பார்த்தா தண்ணி அடிச்சுலாம் இருப்பேன். இல்லாட்டி ஒரு தூங்கி விழுந்துலாம் இருப்பேன். அதனால இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் எனக்கு ட்ரிங்கிங் ஹேபிட் கிடையாது. நான் முடிச்சு போகும்போது ஹேபிட் ஆரம்பிச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பேர் கிடையாது. காலேஜ் முடிச்சு போனதுக்கு இன்ஜினியரிங் பார்த்து உண்மையிலே இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் சொல்லணும்னா ஒரு எக்ஸாம் வரும்போது 2 லேக் அடிச்சு ஒரு பேப்பர் கிளியர் பண்ணி எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வரது மட்டும் தான் எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக தெரியும். அது தவிர காலேஜ் போகிறது இல்லை காலேஜில் படிக்கிறது அதெல்லாம் எதுவும் தெரியாது. எங்கள் காலேஜ் லைஃப்பில் வந்து அந்த எக்ஸாம் டைமில் மட்டும்தான் நாங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படித்து வைரஸ் அந்த ஒரு லைஃப் வந்து ரொம்ப மெமரபிள் லைஃப். இது கூட இந்த மணி ரமேஷ், பாலாஜி, பழனியப்பன், ரவி, தினகர், முருகராஜ் நல்ல இடத்துல. ஸோ நினச்சி பார்த்தா வைரஸ் லைஃப் பண்ணுறது ரொம்ப மெமரபிளாக இருக்கும். எல்லாருக்கும் தேங்க்ஸ். இது போல இன்னொரு வாட்டி மீட் பண்ணணுன்றது என்னோட ஆசை. நெக்ஸ்ட் ஐ வில் கம் டு மை ஃபேமிலி. தேங்க்யூ.